ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்பவே ஃபேமஸா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சீரியல்ல அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணாலுமே அவங்கள பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர், அவங்களோட ரோல் ரொம்பவே பிடிக்கும். அவங்க வேற யாரும் இல்ல, பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராதிகா அவர்களை பத்தி தான் பேச போறோம். ராதிகா அப்படின்னா அது அவங்களோட ரியல் நேம் கிடையாது. அவங்களோட ரியல் நேம் ரேஷ்மா பசுப்புலேட்டி. சோ அவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரேஷ்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரேஷ்மா வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின்ல படிச்சிருக்காங்க. படிச்சு அங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண அந்த லைஃப் வந்து ஒரு சில வருடங்கள்லயே அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த லைஃப் அவங்களுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு சென்னைக்கு வந்தாங்க பிசினஸ்க்காக. அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா வரணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ஃபாரின்ல அவங்க அப்ராட்ல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. 3 பசங்கள்ல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு அப்படியே வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்களுக்கு வந்த ரோல் அப்படின்னா அது வந்து வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல வந்து புஷ்பா அப்படிங்கிற ஒரு ரோல் தான். பட் அந்த ரோல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எப்படி கதையை சொன்னாங்க அப்படின்னா, காமெடியனுக்கு நீங்க பேரா நடிக்கிறீங்க, காமெடி சீன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, ஜஸ்ட் நீங்க அவருக்கு பேரா இருந்தா போதும், அதாவது சப்போர்ட்டிவா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது, ஐட்டம் சாங்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வில்லியா, அதாவது நெகட்டிவ் ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசையா இருந்திருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களுக்கு சினிமா அப்படிங்கிறப்போ நல்ல போல்டா இருக்கிற மாதிரி, ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்க மாதிரி போலீஸ் ரோலு, அப்புறம் நல்ல நெகட்டிவ், அதாவது வில்லன் மாதிரியான கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையா இருந்திருக்கு. பட் ஓகே, ஒரு காமெடியனுக்கு சப்போர்ட்டிவா நடிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துல அவங்க கமிட் ஆயிருக்காங்க. கமிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் டோட்டலாவே வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்துல அவங்கள ரொம்ப நெகட்டிவா காமிச்சிட்டாங்க. நெகட்டிவா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வல்கரா ஒரு மாதிரி அவங்கள காமிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட இமேஜுக்கே அது டோட்டல் டேமேஜா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. அது எல்லாமே இந்த மாதிரி கேரக்டர் ஓரியன்டாவே தான் வந்திருக்கு. ஸோ இது எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா, சினிமாவே வேணாம்ப்பா, ஆளை விடுங்க சாமி, நானே எப்படியாவது பொழைச்சிக்கிறேன், என் குழந்தைங்களை நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சினிமா விட்டு விலகிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட் இது எல்லாமே இருக்கு, கண்டிப்பா அது வீண் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியல்ல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல சீரியல்ல இருந்து ஒரு கால் அவங்களுக்கு போயிருக்கு. சோ சீரியல் டைரக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபேமஸ் சீரியல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இவங்க வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தன்னோட தனி திறமையால, தன்னோட நடிப்பு திறமையால அந்த இடத்துல நின்னு இருக்காங்க. அவங்க பண்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ரோல் தான், யாருக்கும் பிடிக்காத ஒரு கேரக்டர் தான். ஆனாலும் இவங்க பண்றதுனால அது வந்து எல்லாருக்குமே பிடிக்க வச்சிருக்கு. சோ பாக்கியலட்சுமி ராதிகா அப்படின்றது தான் இப்ப அவங்களோட ஐடென்டிட்டியா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர், அந்த ரோல், அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ லைஃப்ல நம்ம வந்து யாரையும் பார்த்து உடனே எடை போடக்கூடாது. ஏன்னா இவங்களை பாக்குற நிறைய பேர் வந்துட்டு நீங்க என்ன ஐட்டமா, நீங்க என்ன இப்படியா, நீங்க அப்படியா, நீங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவீங்களா, இந்த படம் இருக்கு வரீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. பட் இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், என் குழந்தைங்களுக்கு நான் சம்பாதிச்சு காப்பாத்தணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதையும் நான் வந்து நியாயமான முறையில, நல்ல முறையில பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையா இருந்துச்சு. ஏன்னா என்னோட கரியர், என்னோட ஒர்க் அப்படின்றது என்ன சார்ந்தது மட்டும் கிடையாது, என்னோட குழந்தைங்களை சார்ந்ததும் கூட. சோ அவங்களோட ஃபியூச்சர், அவங்களோட டிக்னிட்டி இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ சினிமாவை விட்டு விலகி இருந்த அந்த காலகட்டத்துல தான் அவங்களுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சான்ஸுமே வந்திருக்கு. பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ரேஷ்மா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே அவங்கள வந்து புஷ்பா புஷ்பா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. சோ ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு.
ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பிக் பாஸ் அப்படின்னாலே பொதுவா நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க படங்கள் எதுலயுமே கமிட் ஆகாம நல்ல ரோல் வந்தா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்லா சீரியல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ரேஷ்மா பசுப்புலேட்டை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க சீரியல் அதிகம் வர்றது கூட இல்ல. சோ அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் டே பை டே வந்து சினிமால என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.